வெல்கம் பேக் டு ஷேர். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் சரத்குமார். தமிழ்நாட்டில் முக்கியமான பயிர்களில் பணப்பயிர்களில் ஒரு குறிப்பிட்ட பயிர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெஜிடபிள்ஸில் பர்டிகுலராக வந்து இந்த ஃப்ளார் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், சேம் சில பார்த்தோம்னா நம்ம சில்லியாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இதுவாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான கமர்ஷியல் கிராப்ஸ். கோல் கிராப்ஸ் அழைக்கப்படக்கூடிய காலிஃப்ளவர், கேபேஜ், நூல்கோல் இந்த செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரொம்பவே வந்து அதிகமான கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ஃப்ளார் கிராப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிரைசாந்திமன்னு சொல்லக்கூடிய இந்த சாமந்தி வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் வணிக ரீதியில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பயிர்கள்லாம் அதிகப்படியான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் த்ரிப்ஸ் அழைக்கப்படக்கூடிய இந்த த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ பெயின் தொந்தரவு அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக வந்து விவசாயிகளை விட்டு போகிறது கிடையாது. அதை சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் மெடிசன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட மாலிகுல் மார்க்கெட்டில் இருக்குது. ஒவ்வொரு தனித்தன்மை வந்ததாக இருக்குது. இந்த ப்ரொஃப்லானிலே 20% SC என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ப்ரிஃபரியா அப்படிங்கக்கூடிய மருந்து எந்த வகையில் அது வந்து வித்தியாசப்படுது அப்படிங்க பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. நம்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா இந்த மருந்து அப்படிங்கிறது வெஜிடபிள்ஸ் நம்ம கொடுக்குறோம், காய்கறி பயிரில் கொடுக்குறோம் அப்படின்னா அடிச்ச 1 ஹவர்ல மழை பெஞ்சிட்டா போதும். அதாவது சப்போஸ் நான் அடிக்கிறேன், ஒரு 1 ஹவருக்கு கழிச்சு மழை பெஞ்சா கூட போதும். அந்த 1 ஹவர் டைமுக்குள்ளேயே வந்து ரைன் ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய அதிகமான ஊடுருவும் திறமை இருந்து ஈஸியா வந்து அந்த மழையில அதுக்கப்புறம் கழுவுனா கூட மருந்து வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு யூஸ் எஃபிஷியன்சியோட இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம்னா ஹையஸ்ட் பிராட் ஸ்பெக்ட்ரம் ஏஜென்சின்னு சொல்றாங்க. அதாவது அதிகமான இடங்கள்ல நீண்டு நெடிஞ்சு பரவக்கூடியது. ஒரு இடத்துல பட்ட உடனே விறுவிறுன்னு அந்த பகுதிகளில் ஊடுருவி அதுக்கான வேலையை பார்த்துரும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு இடத்துல பட்ட உடனே ஈஸியாக எல்லா பகுதிகளுக்குமே ஊடுருவி பாஞ்சு அந்த நஞ்சு வந்து எது டார்கெட்டட் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுல முக்கியமான வேலை பார்க்குது. 3வது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபா இன்ஹிபிட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தோட பூச்சி பர்டிகுலர் இந்த த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன்ல வந்து அதோட நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய நரம்பு அமைப்பை வந்து நரம்பு மண்டலத்தை வந்து இந்த மருந்து போய் வந்து அட்டாக் பண்ணிடுது. அதனால இன்செக்ட் எல்லாமே வந்து அப்படியே நரம்பு புடைச்சு செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து இந்த காபா இன்ஹிபிட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய செக்மெண்ட் அப்படிங்கிறது இதில் தான் வந்து யூனிக்யூவா இருக்கு. ஸோ பூச்சி வந்து மருந்து சாப்பிட்டு மருந்து மேல பூச்சி மேல மருந்து படும்போது சாகிறத தாண்டி இது அதோட நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய நரம்பு அமைப்பை கட்டுப்படுத்தும் மூலமாக வந்து பூச்சி வந்து 100% டெத் ரேஷியோ வந்து இது உறுதி பண்ணுது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட யூஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது நீங்க காய்கறி பயிர்களில் நீங்க இன்னைக்கு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து குயிக்கா ஒர்க் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைட்டோ டானிக் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு பச்சை கட்டும், உடனே வந்து பச்சை கட்டுற இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம டானிக் சில தடவை சேர்த்த வேண்டியதாக இருக்கும். இப்போ பூச்சி மருந்துகளை மருந்து அடிக்கும் பொழுது பயிர் வளர்ச்சி குன்றி காணப்படும். பூச்சி மருந்து அடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம டானிக்கே சேர்ப்போம். ஆனால் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா திருச்சி மருந்து அடிக்கும் போது எந்த டானிக்கும் சேர்த்துக்க வேணாம்னு சொல்லலாம். பயிர் வந்து பூச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கண்ட்ரோல் ஆகவும் போயிடும் அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு இருக்கும். ஸோ இதுல ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிளஸ் அட்வான்டேஜஸ். அடிச்சோடனே பயிர் டக்குன்னு பச்சை கட்டி தெளிஞ்சு வெளியே வரும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஆஃப்டர் தட் பார்த்தோம் அப்படின்னா இதுல மெயினா என்னன்னா பிஹெச்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மருந்து அடிக்கிறோம்னா வித்தின் 24 hours நம்ம கிச்சனுக்கே வந்து நம்ம அறுத்து சாப்பிடலாம். அது எந்த அளவுக்கு வந்து மருந்தோட விஷத்தன்மை அப்படிங்கிறது காய்கறிக்குள்ள இருக்காது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பிஹெச் வித்தின் 1 டேக்ல கொடுத்த ஒரே கம்பெனி ஒரே ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு பொருளை ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காலாம் அடிக்கிறோம், அது சிப்ஸுக்கு மருந்து அடிக்கிறோம்னா ஒரு 4 நாளாவது கம்பல்சரி வந்து மருந்து அடிச்சுட்டு வந்து காய் பொறுக்க வேணாம், மார்க்கெட் போறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். விவசாயிகள் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்க இன்னைக்கு மருந்து அடிச்சா கூட நாளைக்கு நீங்க காய் பறிச்சு போலாம். எந்த வகையில இந்த விஷத்தன்மை அப்படிங்கிறது காய்கறிக்குள்ள தேங்காது அப்படிங்கிறதோட யூனிக் ப்ரொபோர்ஷன் பாயிண்ட் சொல்லலாம். இதெல்லாம் தான் வந்து இந்த பிஐடிசிஸோட ப்ரிஃபரியா அப்படிங்கிற மருந்தை வந்து ரொம்ப தனித்துவமா வச்சிருக்கு அப்படிங்கிற எந்த மார்க்கெட் கிடையாது. ஏக்கராவுக்கு 50 மில்லி அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷனா இருக்கு. இதை நிறைய விவசாயிகள் ஒவ்வொரு காப்பிலையும் பயன்படுத்திட்டு அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை நான் அழகா படம் பிடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இனிவரும் காலங்களில் நிறைய பயிர்களுக்கு நிறைய நம்ம போட ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கெல்லாம் வந்து இந்த சீரியஸ் வந்து எடுத்துட்டு காத்திருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிஐயோட இந்த ப்ரிஃபரியால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது இது சொல்லி ஆசைப்படுறேன். விவசாயிகளோட அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. வீடியோல லாஸ்ட் அடைஞ்சிருப்போம். வணக்கம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் மேடுப்பள்ளி வில்லேஜ். நான் கடந்தது ஒரு 5 வருஷமா இருந்து மிளகா வந்து விளைச்சல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் வருஷத்துல 2 டைம் 3 டைம் போட்டுட்டு இருக்கோம். இப்போவும் போட்டிருக்கேன். இது இந்த வெரைட்டி வந்து தீபிகா. மரகாயில வந்து அதிகமாக வருது, ட்ரிப்ஸு மொருடு அதிகமாக வரும். இதில் வந்து அதிகமாக மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அதில் வந்து அதிகமாக எதுவுமே ரிசல்ட் எதுவுமே அந்த அளவுக்கு வந்ததில்லை. மிளகாயில் வந்து அதிகபட்சமாக வருது ப்ராப்ளம் வந்து மொருடு, அப்புறமா பேனு, ட்ரிப்ஸு, அந்த காய் மேலே வரது வரி மாதிரி வெயிட் வெள்ளையாக வரும். அது வந்து வராமல் இருக்கிறதுக்காக வந்து மருந்து எது ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். எதுவுமே ரிசல்ட் எதுவுமே அந்த அளவுக்கு வந்ததில்லை. வாரமாக மருந்து அடிச்சுட்டு இருந்தோம். அதில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இது மாதிரி பிஐயில் வந்து ப்ரொப்போயா மருந்து ஒன்று இருக்கு, யூஸ் பண்ணுங்க, ரிசல்ட் நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு டைம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு 50 ml யூஸ் பண்ணலாம். இந்த மருந்து அடிச்சுக்கிற அப்புறமா பாருங்க முருடு எதுவும் இல்லை, ட்ரிப்ஸ் எதுவும் இல்லை, பூ வந்து ஹெல்த்தியா நல்லா இருக்கு, காயும் பாருங்க ஈவனா ஒரே சரியா வந்திருக்கு.
பாருங்க இந்த செடியும் நல்லா அதிகமாக ஈல்டு நல்லா இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது செடி. முரடும் இல்லை, பூவும் பாருங்கள் க்ளீனாக எடுத்துருக்கு, செடி இலைக்கும் ஃபுல்லாக எடுத்துருக்கு. மற்ற மருந்து அடிக்கும்போது மருந்து அடிச்சுட்டு வந்து உடனே காய அறுக்க முடியாது. இந்த மருந்து அடிச்சுட்டு உடனே வந்து காய அறுக்கலாம். மார்க்கெட்டில் விலை இருக்கும்போது திடீர்னு அறுக்க முடியாத பிரச்சனை இருக்கும். ஆனால் இது இந்த ப்ரொப்பையா மருந்து அடித்த உடனே காய் வந்து இன்னைக்கு அடிச்சுட்டு நாளை உடனே காய அறுக்கலாம். இதில் வந்து காய் வந்து சாப்பிட்டதில் எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குது. நாங்கள் கூட சாப்பிட்டு இருக்கோம். மற்ற மருந்து அடிக்கும்போது வந்து உடம்பு மேலே பட்டாலும் ஸ்மெல் அதிகமாக வரும். ஆனால் இது அடிக்கும்போது ஸ்மெல்லும் இருக்காது, எரிச்சலும் உடம்பு மேலே பட்டாலும் எரிச்சலும் இருக்காது. எங்கள் கிளைமேட்டில் வந்து திடீரென்று மழை வர ஏரியா மழை அதிகமாக அடிச்சுனே இருக்கும். ஆனால் இந்த ப்ரொப்பையா மருந்து அடித்த உடனே வந்து 1 hour இருந்தால் கூட போதும். செடி மேலே பட்ட 1 hour இருந்தாலும் ரிசல்ட் வந்து எந்த வகையத்திலும் குறைஞ்சதில்லை. இந்த மற்ற மருந்துகளை விட இந்த மருந்து அடிக்கும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக நல்லா ஹெல்த்தியாக பெனிஃபிட்டாக எங்களுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் ரொம்ப விரும்பி அடிக்கிறோம். வணக்கங்க, என் பேர் முன்ராஜ். நாங்கள் வந்து நான் சின்ன புள்ளியிலேருந்து விவசாயம் செஞ்சுன்னு வரேன். நாங்கள் வந்து இந்த விவசாயம் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்களுக்கு இதுதான் விவசாயம். சின்ன கவுண்டநெல்லி கிராமம், பாலக்கோடு தாலுக்கா, தருமபுரி மாவட்டம். சாமந்தியே இப்போ 4 ஏக்கரா பண்ணியிருக்குறேங்க. 3 பிட்டாக பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பிட்டு, கீழே ஒன்று, இன்னொன்று கீழே ஒன்று. இப்போ எனக்கு என்னைக்கு விவரம் வந்துச்சா அன்றைக்கி வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இது பண்ணி வராங்க. அதை நான் தொடர்ந்து அப்படியே செய்கிறேன். நாங்கள் வந்து இப்போ 20 வருஷமாக பண்ணுறோம் சார். சாமந்தி வந்து சித்திரை மாதம் நட்டாக்கா தசராவுக்கு வரும், நல்ல ரேட்டு விற்கும். அதை விட்டால் தசராவிலேருந்து புரட்டாசி 15 நட்டோம்னாக்கா நமக்கு வந்து இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் தொடர்ந்து வந்து ரேட்டு விற்கும். இப்போ கார்த்திகை கடைசியில் மார்கழி பிறக்க வச்சோம்னாக்கா நமக்கு உகாதிக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல ரேட்டு கிடைக்கும். சாமந்தியில் வந்து எப்போ பேனு வரோம், நோய் வரோம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் டானிக்கு அதுக்கு பவுட்ரு வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வாங்கின்னு போய் அடிப்பாங்க. இது வந்து அதிகமாக பேனு ட்ரிப்ஸு தாங்க அதிகம். அந்த பேனு ட்ரிப்ஸ் கண்ட்ரோல் பண்ணோன்னா என்ன அகிரிங்க எந்தெந்த மருந்து சொல்கிறாங்களோ எல்லா மருந்துமே இது வரையிலும் கம்பல்சரியாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிஏ கம்பெனி மருந்து பிரிப்பேரி என்ற ஒரு மருந்து இருக்குது. இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இந்த பேன் வால் பேனெல்லாம் போகுன்னு அகிரி சொன்னாங்க. அதை வச்சு நான் அப்போ வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன். இந்த மருந்து அடிச்சதுலேருந்து பேன் கண்ட்ரோல் நல்லா வருதுங்க. மற்ற மருந்தோட இந்த மருந்து அடிக்கும் போது இந்த கண்ணு எரிச்சலோ மூஞ்சி எரிச்சலோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அடித்தாலையும் அடித்த மாதிரி தெரியறதில்ல. ஆனால் பேன் கண்ட்ரோல் நல்லா வருதுங்க. இந்த மருந்து வந்து அடித்து 1 மணி நேரம் இருந்து மழை வந்துட்டால் கூட மருந்து ஒன்றும் வேஸ்ட்டாக போகாதுங்க. அடித்தா வந்து மழை பெஞ்சாலே நல்லா கேட்கும். இந்த மருந்து அடிக்கும் போது நல்லா பூ பெருவெட்ட வரும். மற்ற டானிக் சேர்த்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அடிச்சோம்னாக்கா நல்லா வந்து மகசூல் நல்லா கிடைக்கும், நல்லா வேலை செய்யும். என்ன மாதிரியே இந்த சாமந்தி பூவுக்கு எல்லா விவசாயத்துக்குமே இந்த பெரிய மருந்து அடித்து யூஸ் பண்ணுங்கள், நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும், விவசாயிங்களுக்கு நல்லா மகசூல் கிடைக்கும். வணக்கம், என் பேர் வந்து விஜய். நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி தாலுக்கா ஏனுசனை வில்லேஜ், ஏனுசனை போஸ்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது. வந்து ரோஸ் வந்து ஒரு 2 ஏக்கரை போட்டுருக்கேன். கத்திரி வந்து ஒரு ஏக்கரை பண்ணிட்டு இருக்கேன். வந்து ஒரு கத்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு கத்திரி 1 ஏக்கர் இருக்குது. கத்திரியில் வந்து மேஜராக பார்த்திங்கன்னா தண்டு புழு வரும், காய்ப்புழு அதிகமாக வரும். நான் வந்து நிறைய மருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பிஐ கம்பெனியில் வந்து ப்ரோப்பரியா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏக்கருக்கு வந்து ஒரு 50 மில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிஐ கம்பெனி ப்ரோப்பரியா யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்தெந்த மாதிரி ரிசல்ட் வந்து தெரியுங்களா? மற்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா அடிச்சும்போது எரிச்சலாகும், மேலே பட்டா எரிச்சலாகும், ஸ்மெல் வரும். ஆனால் இந்த ப்ரோப்பரியா அடிச்ச பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வராது, எரிச்சலும் வராது. ஆனால் எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். ஆனால் இந்த ப்ரோப்பர் அடித்து மழை வந்துச்சுன்னா கூட ஒரு மணி நேரம் கழிச்சு ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, வேறு மற்ற மருந்து அடிச்சிங்களான்னா ஒரு 3 நாள் கழிச்சு தான் பறிக்க சொல்லுவாங்க கை. ஆனால் இந்த பிஏ கம்பெனி ப்ரோப்பர் அடித்தோடனே நாளைக்கே வேணால் கூட அடிக்கலாம். வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சாப்பிட்டாலும். ஏன்னா நானே சமைச்சு சாப்பிட்டுருக்கேன் என் வீட்டில். இதை அடிச்சுட்டு மறுநாளே நான் எடுத்துருக்கிறேன் காய். மற்ற கம்பெனியோட இது எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு இது எந்த கம்பெனியும் இல்லை. இது அடிச்சு காலையில் மறுநாளே காய இருக்கலாம். ஆனால் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. மற்ற மருந்து அடிக்கும் போது நான் வந்து ஒரு 5 நாளுக்கு ஒரு டைம் அடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இந்த ப்ரொப்பைட் அடிச்ச அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் ஒரு மருந்து அடிக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து எனக்கு சேவ் ஆகுது, காசு மிச்சம் ஆகுது, நல்ல கண்ட்ரோல் இருக்கு. நான் படித்ததுனால இது வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கத்திரிக்காய் போட்டிருக்கேன், அவங்களுக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கே ஒரு திருப்தியாக இருக்குது, மன இதாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு யூஸ் பண்ணுறோம், நல்லா இருக்குது. ரிசல்ட்டும் சரி, காய் குவாலிட்டியும் சரி, சப்போஸ் தண்டு புழுவும் சரி, காய் புழுவும் சரி நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து மக்கள் மண்ணுக்கு நம்ம அடிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை, நல்லா யூஸ் பண்ணலாம். எல்லாரும் கத்திரிக்காய் பண்ணுற எல்லா ஃபார்மருக்குமே நல்லா இருக்குது ரிசல்ட்டு.
ஸோ நான் ஒரு 3 ஃபார்மர்ஸோட வீடியோ உங்களை அட்டாச் பண்ணியிருந்தேன் பல்வேறு பகுதிகளில். பர்டிகுலராக மூணு கிராப்பில் ஒன்று வந்து சில்லி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமோ, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய். இந்த மூணுமே வந்து மிகப்பெரிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பயிர்கள். இந்த 3 பயிர்களையும் த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ப்ரொஃபரியாவோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எந்த மாதிரி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலராக வந்து மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பொருள் இருந்தாலும் இந்த ப்ரொஃபரியா அப்படிங்கிறது யூஸ் எஃபிஷியன்சி வைஸும் காஸ்ட் வைஸும் ரிசல்ட் வைஸும் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த விவசாயிகளோட பேட்டி அப்படிங்கிறது குறிப்பிடுது. ஸோ நான் யூடியூப் விவசாய சேனலுக்காக ஈவன் சரத்குமார் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவலை உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய விவசாய சம்பந்தத்துக்கு www.pachhatun.in வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சத்தூன் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தப்பட்ட நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.